பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள்ல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். பாருங்க, அநேகர் இந்த வார்த்தை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஜோயே லைஃப் ஒருவேளை சொல்லியிருந்தாலும் நம்மளுக்கு புரிஞ்சிருந்திருக்காது. எனக்கு ரொம்ப நாட்கள் இந்த வார்த்தையை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருந்துச்சு. பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஜோயே லைஃப் ஜோயே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னடா இந்த ஜோயே லைஃப், ZOE, இது என்னது இந்த ஜோயே லைஃப் அப்படின்னா, கர்த்தரிடத்துல கேட்டுட்டே இருந்த ஆண்டவர் இதை குறித்து பேசிக்கிட்டே இருந்தார். இந்த மாதத்துல ஏப்ரல் மாதம் தொடங்கும் போது முதல் நாள் செய்தியை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எழும்பி பிரகாசி, உன்னொழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தது. அப்ப எழும்பி பிரகாசி, அவருடைய மகிமை உன் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கணும்? அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படுது. அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தை என் வாயில வச்சாரு, ஜோயே லைஃப் ஜோயே லைஃப். அப்ப இதை பத்தி தேட ஆரம்பிச்சேன். பாருங்க, இது என்ன இந்த ஜோயே லைஃப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மெசேஜா தேடின. பாருங்க, இந்த குறிச்ச ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சது. இயேசுவை உடைய வாழ்க்கை தான் ஒரு ஜோயே லைஃப். பாருங்க, இயேசு நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்ம தொடர்றதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவன் தொட்டதெல்லாம் விளங்குச்சு, தொட்டதையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அது எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைன்னு பாருங்க, அந்த ஜோயே லைஃப். அப்போ அதுக்கான வசனத்தை எடுத்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா விளங்குச்சு. பாருங்க, இப்ப பாருங்க, யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனம். யோவான் 3:36 ஒரு லைன் மட்டும் வாசிக்கிறேன். பாருங்க, குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், அதாவது குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றான். யாரெல்லாம் இந்த குமாரனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிறோமோ அவங்களுக்கு அந்த நித்திய ஜீவன், அதுதான் அந்த ஜோயே லைஃப். அந்த நித்திய ஜீவன்னா என்ன அப்படின்னா, அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அந்த நித்திய ஜீவன் பெற்ற ஒரு மனுஷன் எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க. அவனுடைய வாழ்க்கை எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கான்னு. ஜோயே லைஃப் இதை வச்சு நான் ஒவ்வொருத்தருக்கா இந்த 2-3 நாட்களா ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்க, அப்படி ஒரு அபிஷேகம் கடந்து வர்றதை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, பாருங்க, அது ஜோயே லைஃப் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39. தயவா இந்த வசனங்களை எடுத்து படிங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த ஜோயே லைஃப் விளங்கும். பாருங்க, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யார் கூட இருந்தா? இந்த யோசேப்பு கூட இருந்தாரு. இந்த யோசேப்போட கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அவன் காரிய சித்தி உடையவனாயிருந்தான், புத்தி உடையவனாயிருந்தான், ஞானம் உள்ளவனாயிருந்தான். பாருங்க, சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்றதுன்னா சும்மா சாதாரணமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட மனுஷன் இல்லை. எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இவனுக்குள்ள இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஞானியா இருந்திருக்கிறான் இந்த யோசேப்பு. எப்படி அப்படின்னா, கர்த்தர் இந்த யோசேப்போடே கூட இருந்தார். அடுத்தது பாருங்க, 3வது வசனம், ஆதியாகமம் 39:3. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இப்ப கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னா நீங்க செய்யறது எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். நீங்க தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க தொடர்றதெல்லாம் விளங்கும். பாருங்க, இன்னைக்கு அநேகர் திட்டுறதை நம்ம கேட்கிறோம். பாருங்க, இவன் தொட்டா ஒன்றும் தொலங்காது, இவன் தொடர்றதெல்லாம் நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பேசுறத கேட்கிறோம். பாருங்க, அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும்போது அவன் தொடுவதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த யோசேப்பு அவன் செய்யறது எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அவன் எஜமான் கண்டு. பாருங்க என்ன பண்ணானா, 4வது 5வது வசனம் வாசிக்கிறேன். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இந்த எஜமான் என்ன பண்ணிட்டான்? தனக்கு உண்டான எல்லா பொறுப்பையும் இந்த யோசேப் கையில ஒப்பு கொடுத்துட்டான். பாருங்க,
பிரியமானவர்களே, இதுதான் இந்த ஜோயே லைஃப். இந்த ஜோயே லைஃப் உங்களுக்குள்ள இருக்கும்போது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். இதுல நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு தான். நீங்க ஒரு சின்ன வேலையை செய்தா கூட அதுல ஒரு பெரிய மகிமை நீங்க பார்ப்பீங்க. எல்லாரும் புகழ்றத பார்ப்பீங்க. நம்ம புகழ்ச்சிக்காக வேலை செய்யறது இல்ல, புகழ்ச்சிக்காக ஊழியம் பண்றது இல்ல. கர்த்தர் மகிமைப்படுகிறார். நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, ஆனா என் மூலமாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வெளிப்பாடுகளையும் அவர் கொடுக்கறதுனால அவர் மகிமைப்படுகிறார். பேதைகள் பேசும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, யாரு இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் மகிமைப்படுகிறார், அவர் பெரியவர். பாருங்க, இந்த யோசேப்பு ஒன்னும் தெரியாம ஜெயில்ல இருக்கிறவன், ஆனா கர்த்தர் இந்த யோசேப்போடு கூட இருந்ததுனால சிறைச்சாலை தலைவன் இந்த யோசேப்பின் மேல தயவு வைத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த யோசேப்பின் இடத்துல ஒப்புவித்தானா. 5வது வசனம் பாருங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யும் போது கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்கும்போது, கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது உங்க பாஸுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க பாஸ் உங்கள் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருக்கும்போது இப்படிதாங்க நடக்கும். இதுதான் ஜோயே லைஃப். பிரியமானவர்களே, கிறிஸ்து உடைய வாழ்க்கை, கிறிஸ்து உடையவர்களாய் நாம் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான். போரிடம் எல்லாம் ஆசீர்வாதம், போரிடம் எங்கும் ஆரோக்கியம். இதுதான் ஜோயே லைஃப். பிரியமானவர்களே, பாருங்க, எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 39:5. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் 6வது வசனம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். பாருங்க, சாப்பிட்ற சாப்பாட்டை தவிர எனக்கு இந்த சாப்பாட்டை கொடுங்கன்னு மட்டும்தான் இந்த தலைவன் கேட்டிருக்கான். வேற எதை பத்தியும் இந்த யோசேப்பு கிட்ட போய் கேள்வி கேட்கவே இல்லை. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு நடக்கிறது. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுதான் ஜோயே லைஃப் அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு உதாரணத்தோட சொல்லி கொடுத்தாரு. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னு. பிரியமானவர்களே, அதுதான் முதல்லயே நான் சொன்னேன், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த யோசேப்பு ஒரு கேப்பார் கேள்வி எடுத்து ஜெயிலுக்குள்ள கிடந்தான். ஜெயில்ல கிடக்கும்போது அங்க இருந்தவனுங்களுக்கு, அந்த பானபாத்திரக்காரனுக்கு திராட்சரசம் ஊத்தி கொடுக்கறவனுக்குல கனவுக்கு அர்த்தத்தை சொல்றான். அர்த்தத்தை சொன்னபடியே அவங்க வாழ்க்கையில நடந்துருச்சு. ஆனா அவங்க மறந்து போயிட்டாங்க இந்த யோசேப்ப. ராஜாவுக்கு ஒரு கனவு வரும்போதுதான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ஜெயில்ல ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அவனை கூப்பிடுங்க. ராஜாவினுடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, அவன் கனவுக்கெல்லாம் அர்த்தத்தை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இந்த பார்வோன் என்ன பண்றாரு, யோசேப்பை கூப்பிட்டு கனவுக்கு இவன் அர்த்தத்தை எல்லாம் சொல்லி ஜெயிலிருந்து இவன் அதிபதியா ஆயிடுறான். பாருங்க, யோசேப்பு. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை இப்படிதான் ஆசீர்வாதமான வாழ்க்கையாயிருக்கும். பிரியமானவர்களே, அதுதான் சொன்ன, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு நீங்க பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தரை இந்த நாள்ல விசுவாசிங்க, அவரை உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தாவே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர்னு நீங்க விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை உங்க இருதயத்துக்குள்ள வைத்து நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது உங்கள் கைகளின் பிரயாசத்துல நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நீங்க தேவனால் பிறக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனால் பிறப்பவர்கள். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது நீங்க தேவனால் பிறந்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்கும். பாருங்க, அப்ப தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த ஜோயல் லைஃப் தான் உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த நாள்ல ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் செய்திகளையும் கர்த்தர் அனுப்புகிறார். இந்த ஜோயல் லைஃப் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் போற இடத்துல எல்லாம் பிரகாசமா இருப்பீங்க. போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. நீங்க எல்லாரும் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முக்கியமான நபராய் நீங்க ஆகி போவீங்க. பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய தயவு, இது கர்த்தருடைய கிருபை. பாருங்க, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜோயல் லைஃப் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.